ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறோம். அதுவும் பஜ்ஜிங்க. பஜ்ஜி பிடிக்காத ஆளே இல்லை. எல்லாருக்குமே இந்த கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே சிம்பிள். நமக்கு இன்ஸ்டண்ட்டாக பஜ்ஜி மாவு இப்போ நிறைய ஃப்ளேவரில் கிடைக்குது. நீங்கள் வாங்கிக்கோங்க. வாழைப்பூ கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்கும். இதில் போட்டு நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிறோங்க. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. ஒரு உருளைக்கிழங்கை மெலிசாக சீவி ஸ்லைஸ் பண்ணி நம்ம இந்த பஜ்ஜி மாவில் போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே போல் ஆனியன் ஒரு இனிப்பாக நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஆனியனை நம்ம ரவுண்டாக கட் பண்ணி இந்த பஜ்ஜி மாவில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இது உருளைக்கிழங்குங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். குட்டி குட்டியாக நம்ம பசங்களுக்கு கடையில் வாங்கி தராமல் இது மாதிரி சின்னதாக ஒரு ஈவினிங்கில் கிறிஸ்பியாக சாப்பிட்டாங்கன்னா தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பூவும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. முறுமுறுன்னு கொஞ்சமாக நீங்களும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வாழைப்பூ ஏதாவது வடைக்கெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இதே போல் பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி கிறிஸ்பியாக போட்டு கொடுங்க. சூப்பராக சாப்பிடுவாங்க. நம்ம ஏதாவது இந்த துவர்ப்பு சுவையை ஏதாவது ஒரு விஷயத்தில் கொடுக்கறது ரொம்ப நல்லது. வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக இனிப்பாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். வெங்காயத்துலேயும் ஒரே ஒரு வெங்காயமே நிறைய பஜ்ஜி வருது. அதுலேயும் ஒரு பஜ்ஜி போட்டிருக்கோம் பாருங்கள். வாழைப்பூவில், வெங்காயத்தில், உருளைக்கிழங்குல 3 விதமான பஜ்ஜியை செய்திருக்கோம். உங்கள் வீட்டில் இன்ஸ்டன்ட் மாவு இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு எடுத்துக்கோங்க. கலருக்காக காரத்துக்காகவும் காஷ்மீர் சில்லி 1 டேபிள் ஸ்பூன் கலந்து கொஞ்சமாக சால்ட் கலந்து நல்லா பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிடலாங்க குயிக்காக. இதே போல் இந்த கோடையில் பசங்களுக்கு விதவிதமான ஸ்நாக்ஸ் கேட்குறப்ப பஜ்ஜி நீங்களே போட்டு கொடுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பஜ்ஜி நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.